ஹாய் காய்ஸ்! இந்த வீடியோல இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல எலிஜி அப்படின்ற ஒரு லிட்ரரி ஃபார்ம் அப்படின்னா நம்ம என்னன்னு தான் கைஸ் பார்க்க போறோம். அதோட டெஃபினேஷன் சொல்லிட்டு தமிழ் மீனிங் நம்ம பார்த்துடலாம். தி டெஃபினேஷன் ஆன் எலிஜி இஸ் அ லிரிக்கல் போம் தட் எக்ஸ்பிரஸஸ் டீப் சாரோ ஆர் mourning usually written to lament the death of the person or to reflect the loss, sadness and mortality. எலிஜி என்பது மரணம், இழப்பு அல்லது ஆழ்ந்த துக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் துயரக் கவிதை ஆகும். பொதுவாக இறந்த ஒருவரை பற்றி இரங்கல் அதில் இடம்பெறும். கைஸ், ஒரு எலிஜி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு மரணம், ஒரு இழப்பு இருக்கும்ல, அல்லது ஒரு துக்கம், அதை பத்தி ஒரு சோக பாடல் மாதிரி ஒரு கவிதை வடிவில் பாடுறது தான் இந்த எலிஜி. அதில் வந்து ஒரு துயர கவிதை ஆகும். அதில் வந்து ஒரு இறந்த ஒருவரை பற்றி இரங்கல் அதில் இருக்கும். ஒரு ஒப்பாரி பாடல் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கும் மாதிரி பாடப்படும் ஒரு கவிதை வடிவம் தான் இந்த எலிஜி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மரணம், இழப்பு, சோகம், ஒரு ஆழ்ந்த துக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த எலிஜி யூஸ் ஆகுது. இந்த எலிஜிய ஒரு ரைட்டர்ஸ் இருப்பார்ல, ஒரு ரைட்டர் அவருடைய 3 ஃபேமஸான எலிஜிகள் என்னென்ன இருக்கு, இந்த மாரி நம்ம சொன்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பார்த்துடலாம். எலிஜி ரைட்டர் தாமஸ் கிரே அவருடைய 3 எலிஜிகள் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க கைஸ், தாமஸ் கிரே அவர் ஒரு எலிஜி ரைட்டர். அப்புறம் ஒரு 3 எலிஜிஸ் பார்த்துடலாம். எலிஜி ரிட்டன் இன் த கண்ட்ரி சர்ச்யார்ட், word on the distant prospect of Eton College contains elegiac tone. The bad has elegiac elements. இந்த 3 எலிஜிஸ் தான் கைஸ் நம்ம சொன்ன மாதிரி அந்த சாரோ, ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு இறந்த நபருக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கும் ஒரு ஒப்பாரி பாடல் மாதிரி ஒரு கவிதை வடிவில் இருக்கிறது தான் இந்த எலிஜி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கைஸ், இப்போ நம்ம லிட்ரரி ஃபார்ம்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா லிட்ரரி ஃபார்மையும் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எல்லாருக்கும் புரியிற மாரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாரி குடுத்துட்ருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. பாய் பாய்.